Yes, the topic is projection of planes on the subject engineering graphics applicable for students studying BTech first year. Please read the question. Draw the projections of a hexagonal lamina of 30 mm side. Rest on one of its corners on VP. Its surface is inclined at 40 degree to VP and parallel side is away from HP. It's inclined at 60 degree to HP. So it's about hexagonal lamina. Hexagon means we will have 6 sides. Consider this as a hexagonal lamina shown yellow in color. Corners are marked as A, B, C, D, E, F. Okay. Of side is given as 30 mm. 30 mm means 3 centimeter. Okay. AB is one of the side, BC is one of the side, CD is one of the side. Like it 6 sides in the object called as hexagonal lamina. Rest on which plane? Entha plane la rest irukku paaruங்க. Rest on one of its corners corners. இதுல வந்து 6 கார்னர் இருக்கு. நான் வந்து 7 கார்னர் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெஸ்ட் ஆன் விபி. விபினா விபில அசியூம் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிடுங்க. பிளேஸ் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிட்டு கார்னர் ரெஸ்ட்க்கு எப்படி திருப்பணும்? ரைட் சைடு டில்ட் பண்ணா டி தான் ரெஸ்ட் ஆகும். டி ரெஸ்ட் ஆன் இப்படிங்கிற லாமினா ரெஸ்ட் ஆன் விபி. ரைட் சைடு டில்ட் பண்ணுமா லெஃப்ட் சைடுல டில்ட் பண்ணுமான்றது பார்க்கணும். இன் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன்ல இப்படி பாருப்போ நான் வந்து இப்படி ஏதா அசியூம் பண்ணியிருக்கேன். as a resting corner on VP. அப்போ இப்படி தான் டில் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? டுவார்ட்ஸ் லெஃப்ட் சைடு. ரைட் சைடில் டில் பண்ணனாவோ டின்ற கார்னர் டச் ஆயிருக்கும் விபியில். ஸோ இப்போ சிம்பிள் பொசிஷன் அப்போ தட் இஸ் பேஸ் பொசிஷன் அப்போ எப்படி இருக்கணும்? இந்த எக்ஸகன் வந்து இப்படி இருக்கணும். இந்த மாதிரி ஒரு எக்ஸகன் வரைஞ்சா இதில் ஃப்ரண்ட் வியூவில் திஸ் இஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட் வியூவில் பாருப்போ நான் ஃபுல் எக்ஸகன் தெரியுமா? அது வரைய போகிறோம். கால்ட் அஸ் ஃப்ரண்ட் வியூ. அதுக்கு கரஸ்பாண்டிங்க டாப் வியூ வரைய போகிறோம். Top view will always comes below the XY line. இப்போ மேலே பார்த்தா தெரியும் இந்த போர்ஷனுடைய திக்னஸ் தெரியும். லாமினா will have negligible thickness. ஓகே. இப்போ ஏன்ற ப்ரொஜெக்டார் ஏலேருந்து ஒரு வெர்டிகல் லைன் ட்ரா பண்ணா நேராக போய் XY லைன்லேயே டச் ஆகும். தட் இஸ் ப்ரொஜெக்டர் அந்த ஹெச்பி தான். இதுல விபிலே ரெஸ்ட் ஆயிருக்கு பிளேனு ஒட்டி இருக்கு. அதெல்லாம் XYலே போய் ப்ரொஜெக்ட் ஆகும். அது மாதிரி பிலேருந்து மேலே பார்த்தா டாப் வியூ. மேலேருந்து பியில் ப்ரொஜெக்ட் ஆனா இஸ் மார்க்ட் அஸ் பி இன் த டாப் வியூ. இது பாருங்க எப்படின்றது. ஏக்கு நேரம் வெர்டிகல் ப்ரொஜெக்ட் டிரா பண்ணா இது ஏன்னு மார்க் பண்ணிருக்க. மேல பார்த்தா ஃபர்ஸ்ட் பி தெரியும். பிக்கு மெர்ஜர் பாயிண்ட் இஸ் எஃப். அதெல்லாம் எஃப் பிராக்கெட்ல போடணும். நம்ம சிக்கு மெர்ஜர் பாயிண்ட் எது? இ. புட் இன் பிராக்கெட். இது டி பாயிண்ட் ப்ரொஜெக்டர் ஆன் த XY லைன் இட் செல்ஃப். இதுல எது ஃப்ரண்ட் வியூ எது டாப் வியூ? இது ஃப்ரண்ட் வியூ. இது ஃபர்ஸ்ட் வரைய போறோம். எந்த வியூல பார்த்தா ஃபுல் சைஸ் தெரியுமோ எக்ஸகன் தெரியுமோ அதான் ஃபர்ஸ்ட் வரையணும். அப்புறம் டாப் வியூல பார்த்தா ஒரு லைன் தான் தெரியும். இந்த லைன் வந்து XY லைன்ல மெர்ஜ் ஆயிடும். இது டாப் வியூ கம்ஸ் பிலோ த XY லைன் ஆர் மெர்ஜ்டு வித் XY லைன் இட் செல்ஃப். அது என்னன்றது பார்ப்போம். So first you draw the XY line called as reference line. இதுல எக்ஸகன் இந்த மாதிரி எக்ஸகன் தான் வரையணும். சப்போஸ் நீங்க வந்து இந்த மாதிரி எக்ஸகன் வரைஞ்சா தப்பாயிடும். இந்த மாதிரி எக்ஸகன் வரையக்கூடாது. இது சைட் ரெஸ்ட்டுக்கு தான் இந்த மாதிரி எக்ஸகன் வரையணும். சைட் ரெஸ்ட் ஆன் விபி அந்த மாதிரி. ஓகே. ஸோ வில் எரேஸ் திஸ். இந்த மாதிரி டர்ன் பண்ண எக்ஸகன் தான் வரையணும். ஃபார் திஸ் கொஸ்டின் கார்னர் ரெஸ்ட்டுக்கு இப்படி தான் வரையணும். இந்த மாதிரி எப்படி வரையணும்னா XYக்கு பேர்ல ஒரு லைன் டிரா பண்ணுங்க. ஓகே. அதில் ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணீங்க. இதுல எவ்வளவு சைட் கொடுத்துருவாங்க? 30 mm 3 cm. யூசிங் த டிராஃப்டர் ஸ்கேல் மார்க் லென்த் ஆஃப் 3 cm. தட் இஸ் 30 mm. ஓகே. ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன். ரிமைனிங் லென்த் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே. இது 30 mm 3 cm இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இது டெம்ப்ளேட் பயன்படுத்தியும் வரையலாம் அல்லது ப்ரொட்ராக்டர் பயன்படுத்தியும் வரையலாம். இப்போ இந்த மார்க்டு பாயிண்ட்டை ரெஃபரன்ஸா எடுத்து சென்டர் ஆஃப் ப்ரொட்ராக்டர் கோயின்சிடன்ஸா வைங்க. இந்த லைன் மேல வச்சுட்டு பிரிண்டட் லைன் மேல வைக்கணும். வச்சுட்டு ரீட் லைக் 0, 10, 20, 30, 40, 60 put a point. Join the marked points using freehand scale. இதுல இது எல்லாமே 30 mm சைடு தான். அதே போல இந்த லென்த் மெஷர் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. 30 mm எக்ஸ்ட்ரா லென்த் தான் எரேஸ் பண்ணிடுங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு 60 டிகிரி லைன் டிரா பண்ணுங்க. ரீட் லைக் திஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 60 put a point. Join the marked points using freehand scale. இந்த லைனும் 30 தான் இருக்கணும். 30னா 3 cm. ஓகே.
நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் கிடைச்சிச்சு. அதே மாதிரி ப்ரொடக்டர் பயன்படுத்தி இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுக்க போறோம். டர்ன் ஏ ப்ரொடக்டர். Read like 0, 10, 20, 60, put a point. Join the marking points using freehand scale. ஒரு தடவை லைன் டிரா பண்றப்போ 30 சென்டிமீட்டர் 30 mm எடுக்கணும். இந்த மாதிரி இந்த சைடு இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸ் எடுத்து mark an angle of 30 degree. Turn a protractor. Read like this 0, 10, 20, 60, put a point. Join the marked points using freehand scale. இந்த ரெண்டு பாயிண்ட் ஜாயின் பண்ணா எக்ஸல் கம்ப்ளீட் ஆயிடும். You can do it by drafter scale itself. Okay. பாருங்க எக்ஸல் வந்துருச்சா? இது டெம்ப்ளேட் பயன்படுத்தி வரையலாம். எக்ஸல் ரெடிமேட் சைஸ். இப்போ எக்ஸல் வரைய போறோம். கார்னர் ரெஸ்டான் விபி அதுக்கு எப்படி வரையணும்னா இது XY லைன். XY லைனுக்கு பேரலா ஒரு லைன் டிரா பண்ணுங்க. யூசிங் த டிராஃப்டர் ஸ்கேல். அந்த லைன் தான் இந்த லைன். ஓகே, இப்போ டெம்ப்ளேட் பயன்படுத்தி வரைய போறோம். இது ரெடிமேடா எக்ஸகன் 30 mm சைட்லாம் வரையலாம். இந்த போர்ஷன் வந்து எக்ஸகன் வரையறதுக்கான போர்ஷன். நடுவில் இது பென்டகன், இது ஸ்கொயரு, இது ப்ரொட்ராக்டர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்ல தான் எக்ஸகன் ஆஃப் 30 mm சைடு எது பாருங்க 30 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். லைன் இருக்கும் பாருங்க. ஏதாச்சும் ஒரு சைடு சூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் 30 mm சைடு. டர்ன் யுவர் டெம்ப்ளேட். டெம்ப்ளேட் டர்ன் பண்ணி இந்த டிரா பண்ண XY லைனுக்கு பேரலா ஒரு லைன் டிரா பண்ணிருக்குல்ல, அதில் ஒரு சைடு ஏதாச்சும் ஒரு சைடு 30 mm சைடு இந்த பிரிண்டட் லைன் வந்து இதுல மேட்ச் ஆகிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி பிரிண்டட் லைனோ டெம்ப்ளேட் இருக்கிற பிரிண்டட் 30 mm பிரிண்டட் லைனோ இந்த XY லைனுக்கு பேரலா டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த லைன் மேல கோயின்சிடென்ஸா வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு அந்த கரஸ்பாண்டிங் 6 கார்னர்ஸ் இருக்கும் எக்ஸகன்ல, அதை லொகேட் பண்ணுங்க யூசிங் பென்சில் லைக் திஸ். இந்த 30 mm சைடை ட்ரேஸ் அவுட் பண்றோம். அப்படியே பாருங்க இது எத்தனாவது ஹோலா இருக்கு. சென்டர்ல இருந்து பாக்குறப்ப சென்டர் விட்டுடுங்க. சென்டர் ஆஃப் டெம்ப்ளேட் லீவ் இட். 1, 2, 3, 4 5th ஹோல் தான் 30 mm சைடு. அதே மாதிரி எல்லாத்துலயும் 30 mm சைடுக்கு 6th ஹோல்ல லொகேட் பண்ணணும். 1, 2, 3, 4 5th hole. Every 5th hole is located using pencil. பாருங்க 1, 2, 3, 4, 5. இந்த பிரிண்டட் 30 mm வந்து ட்ரேஸ் அவுட் பண்றோம். 1, 2, 3, 4, 5. பாருங்க இப்போ ஜாயின் பண்ணா யூ வில் கெட் ரெடிமேட் எக்ஸகன். இது வந்து ஜாயின் பண்றது HB பென்சில்ல பண்ணலாம். ஆர் H பென்சில். இது ஆப்ஜெக்ட் லைன் தான் இது. இது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கேல்ல ஜாயின் பண்ணினா யூ வில் கெட் எக்ஸகன். இதுல இந்த லெட்டர்ஸ் கொடுக்குறப்போ இப்படி ஏ கொடுங்க. A B C D E F. லெட்டர் வித் டேஷ் வரும். ஃப்ரண்ட் லெட்டர்ஸ் வித் டேஷ். பாருங்க இதான் எக்ஸகன் வரையக்கூடிய ப்ரொசீஜர் ஃபார் யூசிங் டெம்ப்ளேட். 30 mm டெம்ப்ளேட் பயன்படுத்தி வரையலாம். இப்படி நான் டைரக்ஷன்ல மார்க் பண்ண போறேன். பாருங்க ஏ இப்படி கொடுக்குறேன். B C D E and F. ஃப்ரண்ட் லெட்டர் வித் டேஷ் வரும். put dash. Okay, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா டாப் வியூ வரைய போறோம். டாப் வியூ will comes below the XY line. So XY ல draw vertical projector. So B ல இருந்து ஒரு vertical projector draw பண்ணினா it also merges with point F. பாருங்க F ஓட merge ஆகும். C ல இருந்து ஒரு draw பண்ணினா it also merges with point C. E. Then D. இது XY லைன்ல மீட் ஆகிற பாயிண்ட் தான் மார்க்ட் as. இந்த பாயிண்ட் தான் டாப் வியூ வந்து XY லைன்ல மெர்ஜ் ஆயிடும். that is base position top view. டாப் வியூனால சிம்பிளி லெட்டர்ஸ் தான். இல்ல ஃபர்ஸ்ட் மேல பாக்குறப்ப B தெரியும். மெர்ஜ்ட் பாயிண்ட் இஸ் F. put in bracket. இதுல C bracketல E, இது D. join A and D. This forms base position top view by H or HB pencil appears to be dark. இப்போ இது ஃபர்ஸ்ட் டயக்ராமா வரைஞ்சோம். இது செகண்ட் டயக்ராம்.
Next என்ன கொடுத்தா surface inclination பார்க்கணும். The sequence to be followed is first is base position. Next we go for steps பார்க்கறப்போ surface inclination தான் angle தான் first பார்க்கணும். Surface angle. Next second step la the other angle you have to consider. The surface is inclined at 40 degree to VP. VP க்கு inclined ஆனதால அந்த லைன் வந்து XY லைனுக்கு கீழ தான் வரும். எப்படின்னா பாருங்க எக்ஸோனல் லாமினா VP ல இருக்கா, VP ல ரெஸ்டா இருக்கு. இப்போ எந்த பார்ட் ரெஸ்டா இருக்கு, சைடு ரெஸ்டா கார்னர் ரெஸ்டான்னு பாக்குறப்போ கொஸ்டின்ல கார்னர் ரெஸ்டா கொடுத்துருவோம், ஒன் ஆஃப் இஸ் கார்னர்ஸ். அப்போ நான் இப்படி லெஃப்ட் சைடுல டில் பண்றேன், டில் பண்ண ஏ தான் கான்டாக்ட் இருக்கு விபில. இப்போ மேல பார்த்தா தெரியும் ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுமா, அந்த இன்க்ளைன் லைன் வந்து நேரா போய் ஹெச்பியில போய் ப்ரொஜெக்ட் ஆகும். The A point is projected on the HP. அப்புறம் D ப்ரொஜெக்ட் ஆகும். C வந்து ப்ரொஜெக்ட், C நேரா மெர்ஜர் பாயிண்ட் will be E, B நேரா மெர்ஜர் பாயிண்ட் will be F. ஒரு இன்க்ளைன் லைன் தெரியுமா டாப் வியூல, அந்த இன்க்ளைன் லைன் தான் வரைய போறோம். So looking from the top is called as a top view. So மேல பார்க்கறப்ப என்ன தெரியும், இந்த பிளேன் வந்து surface inclination, surface is inclined at 40 degree to VP. அது என்னன்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஆன் விபினா இப்படி இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி வச்சு காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்க கார்னர்ஸ் ஏ வந்து ரெஸ்டா இருக்க போகுது, விபியில் டச்சா இருக்க போகுது. அண்ட் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு விபி, விபி இன்க்ளைனால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு கீழே வரும். பாருங்க லுக்கிங் ஃப்ரம் த டாப் ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியுமா, இந்த எக்ஸகனல் பிளேன் வந்து ஒரு இன்க்ளைன்ட் லைனா தெரியும் சீன் இன் த டாப் வியூ. அண்ட் இந்த பாயிண்ட் ஏ இஸ் ப்ரொஜெக்டட் ஆன் த ஹெச்பி, பி வந்து நேராக போய் ப்ரொஜெக்ட் ஆகும், சி ப்ரொஜெக்ட் ஆகும், டி ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த இன்க்ளைன்ட் லைன் தான் இந்த இன்க்ளைன்ட் லைன் சீன் இன் த டாப் வியூ. சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு விபி, இது ஹெச்பியில் போய் ப்ரொஜெக்ட் ஆகும். that comes below the XY line. அந்த லைன் தான் இந்த லைன். ஓகே, ஸோ இப்படிங்கிற பிளேன் வந்து இப்படி டில்ட் ஆகுது, இன்க்ளைன் டு விபி. டில்ட் ஆகிறப்போ மேலே பார்க்குறப்போ ஒரு இன்க்ளைன்ட் லைன் தெரியும், அந்த இன்க்ளைன்ட் லைன் தான் இந்த இன்க்ளைன்ட் லைன். இப்போ இது வரைய போகிறோம். That is our third diagram. XY லைனுக்கு கீழே வரும் இது, அது என்னன்றது பார்ப்போம். மார்க் எனி பாயிண்ட் ஆன் த XY லைன். ஒரு பாயிண்ட் தள்ளி எங்கோட மார்க் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட் இங்கே லொக்கேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு விபி, விபிக்கு இன்க்ளைன்னாலே அந்த ஆங்கிள் வந்து XY லைனுக்கு கீழே தான் வரும். ஸோ யூஸ் யுவர் ப்ரொடெக்டர், டர்ன் யுவர் ப்ரொடெக்டர். இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸாக எடுத்து ஒரு 40 டிகிரி லைன் ட்ரா பண்ணுங்க. Read like 0, 10, 20, 30, 40, put a point. Join the marked points using freehand scale by H or HB pencil. It's object line. Okay, இதோட நீளம் எவ்வளவு இருக்கணும்னா ஈக்குவல் டு டாப் வியூ லென்த் தான். So take your compass. இந்த டிஸ்டன்ஸ் எடுங்க, AD distance is taken in the compass. Okay, எடுத்துட்டு இந்த பாயிண்ட் தான் இந்த A. So we'll mark it as A suffix 1. இங்க ஆல்ரெடி A கொடுத்துறோம், A suffix 1. இந்த லாஸ்ட் எண்ட் பாயிண்டா இந்த D ன்னு இங்க இருக்கு இல்லையா, இந்த D is replaced as here as D suffix 1. Remaining length you can erase it. இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் இங்க வரப்போகுது. நெக்ஸ்ட் B லொகேட் பண்ண போறோம். டேக் AB distance from the base position top view. இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் B suffix 1 பிராக்கெட்ல F. நெக்ஸ்ட் C, take AC distance in your compass. Cut a arc on this inclined line. இந்த பாயிண்ட் தான் C suffix 1 பிராக்கெட்ல E suffix 1. இந்த ஆங்கிள் தான் 40 டிகிரி, இன்க்ளைன் டு விபினால அந்த ஆங்கிள் XY லைனுக்கு கீழே தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம். சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் ஃப்ரண்ட் வியூ. இப்போ பாருங்க இப்படி இருக்கா, பேஸ் பொசிஷன் ரெஸ்டா இருக்கு, இப்படி டில் பண்றோம். சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 40 டிகிரி டு விபி. விபிக்கு இன்க்ளைனால அந்த ஆங்கிள் மேலும் பார்த்தா தெரியும் 40 டிகிரி, அந்த ஆங்கிள் தான் இந்த ஆங்கிள் டிரா பண்ணிட்டோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஃப்ரண்ட் வியூ வரைய போறோம்.
பாருங்க இப்படி இருக்கிறப்போ ஃபுல் எக்ஸகன் தெரியுது. பேஸ் பொசிஷன் ஃப்ரண்ட் வியூல ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம். இப்படி டில் பண்ண என்ன ஆகுது, ஒரு சின்ன எக்ஸகனா தெரியுமா? இது எல்லா பாயிண்ட்ஸும் தெரியும், பட் வில் பி ஸ்மாலர் இன் சைஸ். ஒரு சின்ன எக்ஸகன் தெரியும், அந்த எக்ஸகன் தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. லுக் ஆன் டு திஸ் கேமரா. பாக்குறப்போ சின்ன எக்ஸகன் தெரியுமா? இந்த பவுண்டரி எல்லாம் பாருங்க, இந்த பிங்க் கலர் எட்ஜஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணா ஒரு சின்ன எக்ஸகன் தெரியும். அந்த எக்ஸகன் தான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. அது எப்படின்னா, draw vertical projector from A suffix 1. 2H pencil வரைங்க இது. Next B vertical projector using 2H pencil. Next C. Drafter scale பயன்படுத்தினா சீக்கிரம் வரையலாம். You can save the time and the answer will be accurate. And the D suffix 1 draw vertical projector. இப்போ ப்ரீவியஸ் ஃப்ரண்ட் வியூ எது இருக்கு, இங்க இருக்கா? இங்க இருந்து ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் டிரா பண்ணுங்க. டிரா பண்ணி இட் ஆல்சோ மெர்ஜஸ் வித் பாயிண்ட் டி. ஏல இருந்து டிரா பண்ணி இந்த டி A1 டியும் ஒரே லைன்ல வந்துரும். அது மாதிரி பி, ஏக்கு அப்புறம் பி, பிசி ஒரே ப்ரொஜெக்ஷன் லைன்ல வரும் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டர். Next is C வரைஞ்சாச்சு, D வரைஞ்சாச்சு, EF. ஓகே, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் லொகேட் பண்ண போறோம். இந்த ஏவோ இந்த ஹாரிசான்டல் ஏவோ மீட் ஆகுற பாயிண்ட் இது A சஃபிக்ஸ் 1 கொடுத்துருவோம். லெட்டர் வித் டேஷ் வரும், A சஃபிக்ஸ் 1 டேஷ். அது மாதிரி B எங்க மீட் ஆகுது, இஸ் அட் இயர். B சஃபிக்ஸ் 1 டேஷ், C and C suffix 1 dash, D suffix 1 dash, E suffix 1 dash, F suffix 1 dash. Okay. Join the marked points using freehand scale. First A ல இருந்து join பண்ணுங்க. A1 dash, B1 dash, with the C1 dash, with the D1 dash, with the E1 dash, with the F1 dash, with again A, F with A. பாருங்க, இதுதான் சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் உடைய ஃப்ரண்ட் வியூ. சின்ன இந்த எக்ஸகனோட கம்பேர் பண்றப்போ வில் பி ஸ்மாலர் இன் சைஸ், டிமினிஷ்டா இருக்கும், சின்னதா இருக்கும். ஏன்னா இது இன்க்ளைன் டு விபி. ஆங்கிள் இன்க்ளைன்னாலே எக்ஸகன் சைஸ் வில் பி ரெடியூஸ்டு, டிமினிஷ்ட் எக்ஸகன் வரைஞ்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வி கோ ஃபார் ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ, ஃபைனல் டாப் வியூ வரைய போறோம். ஸோ அதர் ஆங்கிள் என்ன இருக்கு பாருங்க. சர்ஃபேஸ் இது 40 டிகிரி இன்க்ளைன் டு விபி பார்த்தாச்சு. அண்ட் த பேரலல் சைடு குத்துறோம். பேரலல் சைடு அவே ஃப்ரம் ஹெச்பி. இதுல வந்து 6 சைடு இருக்கு. ஏபி, பிசி, சிடி, இ, டிஇ, இஎஃப், எஃப்ஏ இருக்கா? இதுல பேரலல் சைடுனா எது? இப்படி வைக்கிறப்போ, பேஸ் பொசிஷன் வைக்கிறப்போ விபில ரெஸ்ட் ஆயிருக்கா? இதுல பாருங்க, பேரலல் சைடு எது? எக்ஸ்ஒய்க்கு பேரலல். எக்ஸ்ஒய்க்கு பேரலல்னா ஹெச்பிக்கு பேரலல் தான். அது என்னன்றது பார்ப்போம். இப்போ பிசி இருக்கா? பிசி இஸ் சைடு, எஃப்இ இஸ் சைடு. ஈக்குவல் ஹைட்ல இருக்கு பாருங்க. ஹெச்பில இருந்து பாக்குறப்போ ஈக்குவல் ஹைட்ல இருக்கா எஃப்இ சைடு. அதே மாதிரி பிசி சைடும் பேரலா இருக்கு. எதுக்கு? ஹெச்பிக்கு. அதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. பேரலல் சைடு இஸ் அவே ஃப்ரம் ஹெச்பி. அவே ஃப்ரம் ஹெச்பினா எந்த பேரலல் சைடு? 2 பேரலல் சைடு இருக்கு. பிசி ஒரு பேரலல் சைடு, எஃப்இ ஒரு பேரலல் சைடு. ஹெச்பிக்கு பேரலல். பேரலல்னா யூனிஃபார்ம் ஹைட்ல இருக்கு. இதெல்லாம் இன்க்ளைண்டா இருக்குது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. பிசி அண்ட் எஃப்இ பேரலல் டு ஹெச்பி இருக்கா? பேரலல் மீன்ஸ் ஈக்குவல் ஹைட்ல இருக்கு. எஃப்இ ஒரு ஹைட்ல, அது மாதிரி பிசி ஒரு ஹைட்ல இருக்கு. இதுல அவேல எது இருக்குன்னு பாக்குறோம். அவே பேரலல் சைடு இஸ் அவே ஃப்ரம் ஹெச்பின்னு கொடுத்துருவோம் பாருங்க. அவேனா எது? மேல தள்ளி இருக்குது எது? பிசி தான். இந்த பிசி எப்படி இருக்கணும்ன்றாங்க. இன்க்ளைண்ட் அட் 60 டிகிரி டு ஹெச்பி. 60 டிகிரி டு ஹெச்பின்றது என்னன்னு பார்க்கணும். இந்த ஹெச்பிக்கு இன்க்ளைனால அந்த ஆங்கிள் வந்து எக்ஸ்ஒய் லைனுக்கு மேலதான் வரும். நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்ட். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த டயக்ராம் லாஸ்டா வந்த டயக்ராம் எது? இந்த டயக்ராம் தான். இது 4th டயக்ராமா வரைஞ்சிருக்கோம். இது 3rd டயக்ராம். ஓகே, இந்த டயக்ராம்ல பிசி எப்படி இருக்கு? parallel to HP. Parallel to HP na parallel to XY also.
away from HP இல்லைன்னா தள்ளி இருக்குது இது பிசி தான், சைடு parallel to HP தான் இதான் மீனிங். எப்படி இருக்குது, பேரலா இருக்கு, XYக்கு பேரலா இருக்கு, HPக்கும் பேரலல் தான் சொல்லியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்கணும்ன்றாங்க, 60 டிகிரி டு HP. 60 டிகிரி டு HPனால அந்த ஆங்கிள் வந்து XY லைனுக்கு மேல தான் வரும். ஓகே, ஸோ அதெல்லாம் லொகேட் ஒன் பாயிண்ட் அந்த XY லைன், ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ட்ரா ஒன் 60 டிகிரி above the XY line. So let me erase this part. இந்த BC வந்து 60 டிகிரி இன்க்ளைண்ட் ஆகுது, அதான் மீனிங். அதுக்கேற்ற மாதிரி அதர் பாயிண்ட்ஸும் டில்ட் ஆயிடும், திரும்பிடும். டேக் யூ ப்ரொடெக்டர், மார்க் அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி. இந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸை மார்க் பண்ணிருக்கியா, அந்த பாயிண்ட் ரெஃபரன்ஸை எடுத்து ஒரு 60 டிகிரி பாயிண்ட் லொகேட் பண்ண. ரீட் லைக் 0, 10, 20, 40, 60, put a point. Join the marked points using freehand scale. பென்சில லைட்டா லைன் டிரா பண்ணுங்க. அந்த லைன் தான் இந்த லைன். ஓகே, இந்த ஆங்கிள் தான் 60 டிகிரி இன்க்ளைன் டு HP, comes above the XY line. ஓகே, இதெல்லாம் இந்த BC சைடு வருது. எங்கேயாச்சும் கொஞ்சம் தள்ளி அவேல இங்க ஒரு பாயிண்ட் லொகேட் பண்ணுங்க. ஓகே, இந்த B சஃபிக்ஸ் 1 டேஷ் கொடுத்துருக்கேன், இங்க B2 டேஷ் கொடுப்போம். ஓகே, இப்போ C லொகேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் BCயை லொகேட் பண்ணிட்டு அப்புறம் தான் அதர் பாயிண்ட்ஸ் லொகேட் பண்ண போறோம். டேக் யுவர் காம்பஸ், டேக் B1 dash C1 dash in your compass. இங்க ஆல்ரெடி B லொகேட் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட் தான் இந்த பாயிண்ட், C சஃபிக்ஸ் 2 dash. ஓகே, நெக்ஸ்ட் BC லொகேட் பண்றோம். இப்போ A லொகேட் பண்ண போறோம். BC பண்ணிட்ட அப்புறம் Bக்கு அப்புறம் C பண்ணியாச்சு, Cக்கு அப்புறம் D பண்ணிடலாம். டேக் CD டிஸ்டன்ஸ். இந்த C ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இங்க என்ன டிஷ் எடுக்கிறோமோ அதே தான் இங்க காப்பி பேஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு B தெரியுமா, இந்த B தான் இது. BD டிஸ்டன்ஸ் டேக்கன் இன் தி காம்பஸ். ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இந்த ஆர்க் எங்க போய் இன்டர்செக்ட் ஆகுதோ, அகைன் ஐ வில் ரிப்பீட், இது இன்டர்செக்ட் ஆகல. டேக் CD டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். ஓகே, இந்த மீட் ஆகிற பாயிண்ட் தான் இஸ் மார்க்ட் as D. D suffix 2 dash. நம்ம Dக்கு அப்புறம் E. நம்மளுக்கு BC தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால B தான் ரெஃபரன்ஸா இருக்கணும் எப்பவுமே. Bயும் Cயும். B distance is taken in the compass. இங்க B ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. அப்புறம் CD டிஸ்டன்ஸ் CE. இந்த ரெண்டு ஆர்க்கும் எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் D சஃபிக்ஸ் E மார்க் பண்ண போறோம். இந்த பாயிண்ட் தான் E சஃபிக்ஸ் 2 dash. Eக்கு அப்புறம் F. டேக் BF டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். ஓகே, அப்புறம் C தெரியும், CF டிஸ்டன்ஸ். என்ன டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸ் அங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும். C ல இருந்து தவிர C ல இருந்து ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. இன்டர்செக்ட் ஆகலையா அகைன் யூ ஹேவ் டு ரிப்பீட் இட். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த பாயிண்ட் தான் Eக்கு அப்புறம் F. இந்த பாயிண்ட் தான் F சஃபிக்ஸ் 2 dash. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் Fக்கு அப்புறம் A ரிப்பீட் பண்ணணும். டேக் AB டிஸ்டன்ஸ் இன் யுவர் காம்பஸ். B ல இருந்து எடுத்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் இங்க ஒரு ஆர்க் கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் CA டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் இன் தி காம்பஸ். The point of intersection shall be marked as A suffix 2 dash. Join the marked points using freehand scale.
ஃபர்ஸ்ட் A ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். Join A2 dash B2 dash B2 dash with C2 dash C2 dash with D2 dash. D2 with E2 E2 with F2 F2 with A2 பாருங்க இதே சேம் ஷேப் இதெல்லாம் லைட்டா வரைஞ்சிருப்போம். இந்த ஆர்க்லாம் இருந்துட்டு போட்டோம் பரவாயில்ல. பாருங்க இது இந்த இது பிசி வந்து டில்ட் ஆயிடுச்சு 60 டிகிரி. இந்த பிசி இப்படி இருக்குது வந்து இப்படி டில்ட் ஆயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அதர் பாயிண்ட்ஸும் ரீலொகேட் ஆகிடும். பட் இதுல இருக்கிற சேம் ஷேப்பு இதுல இருக்கிற சேம் சைஸ் அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் ஆகிருக்குது. என்ன சைஸ் அதெல்லாம் மாறல. ஒன்லி ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகுது. இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஹரிசான்டல் பிசி ஃபிக்ஸ்ட் டிகிரி இன்க்ளைன் டு ஹெச்பி அவே ஃப்ரம் ஹெச்பின்றது மேல தள்ளி இருக்கு. பிசி இஸ் த சைடு. அந்த சைடு வந்து டில்ட் ஆயிடுச்சு 60 டிகிரி இன்க்ளைன் டு ஹெச்பி. அதுக்கேற்ற மாதிரி இந்த மற்ற பாயிண்ட்ஸும் மாறிடும். ஓகே, இப்போ இது ஃபைனல் ஃப்ரண்ட் வியூ. திஸ் இஸ் அவர் 5th டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ ஃபைனல் டாப் வியூ. இது கரெஸ்பாண்டிங் டாப் வியூ வரைய போறோம். Take 2H pencil, draw vertical projector. Projectorனா projection line தான். A2 வந்து ஒரு vertical projector draw பண்ணுங்க. இங்க A இருக்கு, இங்க இருக்கா? Previous top view. ரெண்டு intersect ஆகிற பாயிண்ட் தான் is marked as A suffix 2. டாப் வியூனாலே லெட்டர்ஸ் மட்டும் தான் வரும், டேஷ் வராது. ஏக்கு அப்புறம் B. இது 2H பென்சில வரையணும். கால்ட் அஸ் ப்ரொஜெக்ஷன் லைன். அப்புறம் C. Cக்கு அப்புறம் go in sequence. Cக்கு அப்புறம் D. Dக்கு அப்புறம் E. Eக்கு அப்புறம் F. Fக்கு அப்புறம் F தான் லாஸ்ட் பாயிண்ட். தென் ப்ரீவியஸ் டிராயிங் எங்க இருக்கு? சர்ஃபேஸ் இன்க்ளினேஷன் டாப் வியூ. இது இருந்து ஹரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் லைன் டிரா பண்ணுங்க. A ஆல்ரெடி டிரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் we go for B suffix 1. Bக்கு அப்புறம் C. Cயும் Eயும் ஒரே லைன் தான். நெக்ஸ்ட் D. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் லொகேட் பண்ணிப்போம். இந்த ரெண்டு ஏ மீட் பண்றது தான் A suffix 2ன்னு கொடுத்துருக்கோம் நம்ம ஆல்ரெடி. இதான் A suffix 2. நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் B. இந்த பியும் இந்த ஹரிசான்டல் பியும் இன்டர்செக்ட் ஆகுது அட் ஹியர். இது B2 டேஷ் வராது. C நெக்ஸ்ட் C suffix 2. இது வரைக்கும் ஜாயின் பண்ணிப்போம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜாயின் A2 with B2 B2 with C2 Cக்கு அப்புறம் D. D2 Dக்கு அப்புறம் E. Eயும் Cயும் ஒரே ஹரிசான்டல் லைன் தான். So intersect ஆகுனா you can intersect it. இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். E2 நெக்ஸ்ட் Eக்கு அப்புறம் F. இது F2. So join the marked points. Dக்கு அப்புறம் D2 E2 with F2
F2 with A2. This completes the final projections. This is our sixth diagram. Direct ரெண்டு வர முடியுது ஆன்சர். Okay, and it is completed. இப்போ சைஸ் மார்க் பண்ண போறோம். ஹெக்ஸகனுடைய சைஸ் என்ன கொடுத்துருவாங்க பாருங்க. ரெஃபர் த கொஸ்டின் 30 mm சைடு. இதுல சைஸ் மார்க் பண்ணணும். ரிலீஸ் யுவர் டிராஃப்ட் ஸ்கேல் ரொட்டேட் அண்ட் ஆன்டி கிளவுட் ஸ்கேல் லூஸ் ஆயிடும். இப்போ ஏபி தான் சூஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? ஏபி மேல ஸ்கேல் வைக்க ஏதாச்சும் ஒரு ஸ்கேல் வச்சுட்டு ரொட்டேட் நட்டின் கிளாக் வைஸ் ஸ்கேல்ல லைன் கோயின்சைட் பண்ற மாதிரி வச்சுட்டு ரொட்டேட் நட்டின் கிளாக் வைஸ் இதான் நட்டு. Draw extension line from point A to A1 dash B1 dash. இங்க ஒரு டைமென்ஷன் லைன் டிரா பண்ணுவோம். ஸ்கேல் நகர்த்த முடியல. நீங்க ஷீட்ல வரைஞ்சா ஸ்கேல் நகர்த்தியே பண்ணலாம். இந்த ஏபிக்கு பேரலா இருக்கணும். பேரலா யூனிஃபார்ம் கேப். ஒரு டைமென்ஷன் லைன் டிரா பண்ணுங்க. புட் நேரோ ரைட் போத் எண்ட்ஸ் ஆஃப் த லைன். இது பேர் டைமென்ஷன் லைன் சொல்லுவோம். இந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த டிஸ்டன்ஸ் ஏபி. எவ்வளவு கொடுத்துருவாங்க? 30 ஷல் பி ரிட்டன் சென்டர் ஆஃப் த லைன் அப்போஸ் த லைன். எம்எம்ல எழுத தேவையில்ல, நம்பர் மட்டும் எழுதினா போதும். ரைட் சைட் லோயர் பார்ட் ஆஃப் யூர் டயக்ராம் கீழே draw two guidelines and you can write all dimensions are in mm. பாருங்க ஆங்கிள்லாம் மார்க் பண்ணிட்டோமா? 40 degree incline to VP, 60 degree incline to HP. இல்ல மார்க் பண்ணியாச்சு. This completes the answer. So understand the concept and practice and score good marks in the university examinations. நன்றி, வாழ்த்துக்கள்.